ஆளுநர் மாளிகைக்கு நாங்கள் போக மாட்டோம், தேநீர் விருந்துக்கு திமுகவும் வராது, திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் வரமாட்டோம்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்தாங்களா? சொன்னபடி வெக்கமான ரோசத்தோட கூட்டணி கட்சிகள் வரல, நேரடியாக முதல்வர் அவர்களே அங்கே சென்று இருக்கிறார். இந்த தேன் ரொம்ப இனிக்கும் போல் இருக்கு. ஏவாவேலு அண்ணாமலை கரங்களை பிடித்து கொண்டு பற்றி கொண்டு பயங்கரமாக பேசுகிறார். அப்படியே ஒரு 5 நிமிஷம் குலுக்கி அப்படியே பயங்கரமாக நன்றி தெரிவித்து கும்பிடு போட்டு அதை குறையாக பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் ஏவாவேலு கிடையாது, திமுக ஏவிய வேலு. அவர் கூப்பிட்ட உடனே டீ குடிக்க கொடுக்குன்னு ஓடுறீங்கனாக்கா, ஒருத்த டீ குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லை, எதுக்காக அங்கே போய் நிற்கிறீங்க? அப்போ ஏன்னா அதுக்கு அடுத்து அவங்க அப்பாவுக்காக நாணயம் வெளியிடுகிறார்கள். நாணயமே இல்லாதவர்களுக்கு நாணயம் வெளியிடுறாங்க, கரெக்டுங்களா? அதுக்காக அவருக்கு வெளியிடுவதை யாரும் நம்ம விமர்சிக்கல. நாளைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இது போன்ற ஒரு நிகழ்வு நடத்தணும்னாக்கா எதுக்காக நடத்த முடியும்னு சொல்லணும்ல. என்ன அந்த மாதிரியான சாதனையை ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார் இது வரைக்கும் தெரியணும்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 41 கோடியிலேருந்து 50 கோடியை கொண்டு போய் ரோட்டில் போடுறீங்க கார் ரேஸ் நடத்துறதுக்கு. உங்கள் மகன் ஆசைப்பட்ட அந்த ஒரு 2 நாள் கூத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்கனாக்கா, திமுக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வச்சுன்னா யோசிக்காமல் போய் பிஜேபி காலில் விழுந்துருவாங்கன்னு அதான் நடந்துடும். எது நடந்தாலும் என்ன பண்ணாலும் கடைசியாக ஒரு நிதி வந்துச்சுன்னா போதும், புரியுதுங்களா? அதுக்காக தான் அவங்க பேரே பாருங்களேன், இன்ப நிதி, உதயநிதி, தயாநிதி. கவனிச்சிங்களா? நிதி தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அரசியல் தொடர்பான பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இன்று திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல மத்திய அரசுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. சில பல ஆதரவுகள் பேச்சுகளும் போயிருக்கு. என்ன விஷயம் சார் நடந்திருக்கு? சூப்பர். ஏன் மெட்ரோ அவங்க மென்ஷன் பண்ணாங்க தெரியுமா? மெட்ரோ முழுக்க ஃபுல்லா ஒரே விளம்பரம். என்ன விளம்பரம் தெரியுமா? ஃபார்முலா கார் ரேஸ் நடத்துறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா உதயநிதி ஸ்டாலினுடைய போட்டோவும் போட்டு கார் ரேஸ் நடத்த போறோம், F1 கார் ரேஸ், F1 கார் ரேஸ் நடத்த போறோம், இந்த 31ஆம் தேதியிலையும் 1ஆம் தேதி நடத்த போறோம்னு சொல்லிட்டு பயங்கர விளம்பரம். இப்போ இன்னும் கொஞ்சம் நிதி கொடுத்துருந்தாக்கா எக்ஸ்ட்ரா பயங்கரமா ட்ரெயின் ஃபுல்லா ஒரு இடம் விடாம ஓட்டிருக்கலாம்ல. அதுக்காக கேட்குறாங்களா என்னவோ தெரியல. அது ஒன்று. நான் அடுத்த விஷயம் நம்ம மெயினாக பேச வேண்டியது, கண்டனம் சொல்லி இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நம்மளை முட்டாள் நினச்சிக்கிட்டு பேசுறது. ஏன்னாக்கா அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்காக நாணயம் வெளியிடுவதற்கு முன்வந்த மத்திய அரசு, எப்படி மத்திய அரசு இத்தனை நாள் ஒன்றிய அரசு, இன்னைக்கு ஒன்றிய அரசுன்றது வாய்க்குள்ளே வரல அவங்களுக்கு, வெறும் மத்திய அரசுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பாக இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்போது மத்திய அரசுக்கு நன்றி, ஒன்றிய அரசுக்கு அப்படின்ற வார்த்தை காணாமல் போயிட்டுச்சுன்னும் போது இவங்களுடைய திமுகவுடைய எதிர்ப்பு எந்த அளவுக்கு போயிட்டுன்னு உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சா? அப்போ நேற்று நீங்கள் நல்லா ஒரு மெயினாக ஒரு விஷயம் பாருங்கள். ஆளுநர் மாளிகைக்கு நாங்கள் போக மாட்டோம், தேநீர் விருந்துக்கு திமுகவும் வராது, திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் வரமாட்டோம்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்தாங்களா? சொன்னபடி வெக்கமான ரோசத்தோட கூட்டணி கட்சிகள் வரல, புரிஞ்சா? சொன்ன மாதிரி காங்கிரஸ் அங்கே போகவே இல்லை, நாங்கள் தன்மானத்தோடு நிற்கிறோம்னு சொல்லிட்டு நின்ட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக முதல்வர் அவர்களே அங்கே சென்று இருக்கிறார். முதல்ல போக மாட்டேன்னு சொன்ன முதல்வர் ஏன் உடனே அதுக்கப்புறம் போறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு? ஏன்னா அதுக்கு அடுத்து அவங்க அப்பாவுக்காக நாணயம் வெளியிடுகிறார்கள். ஸோ அதை தாண்டி ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது தேநீர் விருந்து. என்ன விருந்து? தேநீர் விருந்து. இந்த தேன் ரொம்ப இனிக்கும் போல் இருக்கு அங்கே கொடுக்கறது மட்டும், அதனால் போய் அங்கே சாப்பிட போயிருக்காங்க. இந்த தேநீர் விருந்திற்காக அவங்க சென்றிருக்காங்க இல்லையா? இன்றைக்கி நீங்கள் வந்துட்டிங்கன்னா இனிப்பாக இருக்கும். நீங்கள் வரமாட்டேன் ஆளுநர்கிட்டன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் கசப்பான சம்பவம் நிறைய தமிழ்நாட்டில் அரங்கேறும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஏதாவது ஒரு அறிக்கை வந்துச்சான்னு தெரியல. ஒட்டுமொத்தமாக ஓரடியாக அங்கே ஓடி போய் நின்று ஆளுநரிடம் கை குலுக்குவது, சாப்பிடுவது, அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் அடடாடா. ஹெச் ராஜா அவர்கள்லாம் அப்படியே கை கொடுத்து ஸ்டாலினுடைய அகமகிழ்ந்து பேசக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் குறிப்பாக அந்த இடத்துல அண்ணாமலை வந்திருந்தார். அண்ணாமலையை நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் யார் கூட அதிக நேரம் உரையாடினது நீங்கள் பார்த்தீங்க? திமுக அமைச்சர் ஒருத்தர் கூட பேசுறதை பார்த்தோம், ஏவாவேலு. புரிஞ்சுங்களா? ஏவாவேலு அண்ணாமலை கரங்களை பிடித்து கொண்டு பற்றி கொண்டு பயங்கரமாக பேசுகிறார். அப்படியே ஒரு 5 நிமிஷம் குலுக்கி அப்படியே பயங்கரமாக நன்றி தெரிவித்து கும்பிடு போட்டு அதை குறையாக பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் ஏவாவேலு கிடையாது, திமுக ஏவிய வேலு அவர். புரிஞ்சுங்களா? எந்த அளவுக்கு அங்கே போய் ஐயா நீ பாட்டுக்கு ஃபைல் 1 ஃபைல் 2ன்னு நீ பாட்டு வெளியிட்டு இருக்க, நீ பாட்டு ஒரே ஒரு வாட்ச் பில்லு கேட்டதுக்கு அண்ணன் செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அமைச்சர் பக்கமாக இருக்கக்கூடிய கேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு அவர்கள் மீது வழக்கு பாயுது. ஒவ்வொரு ஆளாக உள்ளே போயிட்டுருக்காங்க. நான் வேறு எவ்வளோ சொத்து சம்பாரித்து வச்சுருக்கேன், எவ்வளோ காலேஜ் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குன்னு எனக்கே தெரியாதுன்னு வேறு மறந்தாப்பில் பேசிட்டேன். அப்படி இருக்கும்போது மறுபடியும் என்னை தேர்வு எழுத்து தெருவில் விட்டுறாரு சாமி அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தான் ஒரு காட்சி அமைப்பு. இல்லாட்டி
இத்தனை நாள் வந்து கடுமையாக எதிர்த்த நீங்கள் எதற்காக இன்றைக்கு ஆளுநரிடம் போய் நிற்கிறீங்க? சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் வந்து கிளம்புன்னு சொன்னார்ல பொன்முடி, நீங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு அவமரியாதை கொடுத்தீங்க, ஆளுநருக்கான பாதுகாப்பு இங்கே முதல்ல உறுதி செஞ்சீங்களான்னு கேள்வி எழுப்பினாங்கல்ல. ஏன்னா கடுக்காவனத்து என்ற நபர் தானே ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் வெடி கண்டு பேசினா தொடர்கதையாக வந்து ஆளுநர் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வந்து தலையிடுறாரு, நாங்கள் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் செய்யணும், உங்கள் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு பயங்கரமாக ஆளுநரை கண்டித்த நீங்கள் அவரை கூப்பிட்ட உடனே டீ குடிக்க கொடுக்குன்னு ஓடுறீங்கனாக்கா ஒருத்த டீ குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லை? நான் கேட்குறேன், ஒரு டீ குடிக்க வழி இல்லையா உங்களுக்கு? எதுக்காக அங்கே போய் நிற்கிறீங்கப்பா? அப்போ தொடர்கதையாக மக்களை எந்த அளவுக்கு நீங்கள் முட்டாளாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம், நாங்கள் வந்து இந்த பாசிச பிஜேபி இங்கே வளரவே விடக்கூடாது, நம்ம தான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாவலர்கள், நம்ம தான் வந்து அடுத்து இந்தியாவை காப்பாற்ற போகணும்னு எவ்வளோ அளந்து விட்டீங்க. இன்னைக்கு என்னடானா மத்திய அரசுன்ற வார்த்தை வருது, ஒன்றிய அரசுன்றது காணாமல் போச்சு. ஏற்கனவே டிஆர் பாலு முன்னாடியே இதே மாதிரி தான் மத்திய அரசுன்னு பேச ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு இவங்க வந்து தலைமையில் வந்து ஸ்டாலின் தரப்புல இருந்தே வந்து மத்திய அரசுன்னு சொல்லிட்டாங்கன்னும் பொழுது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உதயநிதி அவர்கள் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தார், கரெக்டுங்களா? அதுக்கு பிறகு அதானி சென்னைக்கு வந்திருக்கார். லீலா பேலஸில் வந்து அதானியும் சபரீசனும் ஸ்டாலினுடைய மருமகனும் சந்தித்து பேசினாங்க. அண்ணாமலை ரொம்ப தெளிவாக அப்பட்டமாக ஆதாரப்பூர்வமாக சொன்னாரா? அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் மோடியை எதிர்க்க திராணி இல்லாமல் வெள்ளைக்கொடை ஆர்டர் செஞ்சு போனார், கரெக்டுங்களா? அதாவது தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்கல. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா நம்ம இதை குறித்து பேசிய பிறகு ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் நீண்ட உரையாடல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இந்த வெள்ளை கொடையை ஆர்டர் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. ஹைப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து நிறைய நபர்கள் வெள்ளை கொடையை ஆன்லைனில் தேடி இருக்கிறாங்க, ஃப்ளிப்கார்ட்டு அமேசானில். அங்கேயுமே இல்லையா, கடல்லே இல்லைன்ற மாதிரி இல்லை. அப்போது எந்த அளவுக்கு இவங்க திமுக வந்து பிஜேபியிடம் சரணடைவதற்காக வெள்ளை கொடையை தூக்கிட்டு போயிருக்காங்கன்னும் பொழுது இதுதான் திராவிட மாடல். நான் சொல்ல திமுக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வச்சுன்னா யோசிக்காமல் போய் பிஜேபி காலில் விழுந்துருவாங்கன்னு அதான் நடந்திருக்கு. கலைஞர் அவர்களுடைய நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு வந்து அண்ணாமலைக்கு வந்து அழைப்பு வந்து போயிருக்கு. அண்ணாமலையும் வர்றதா வந்து சொல்லியிருக்காங்க. நார்மலா வந்து திமுகவினுடைய விழாவில் வந்து பாஜக கட்சியை சார்ந்தவர்கள் யாருமே வந்து கலந்துக்க மாட்டாங்க. இப்ப பாஜகவினுடைய தமிழக தலைவரே வந்து கலந்துறதுக்கு உண்டான காரணம் என்ன? பின்னணியில ஏதாவது அரசியல் எதுவும் இருக்கா? ஃபுல்லாவே அரசியல் தான். அதெல்லாம் கொஞ்சம் அரசியல் எல்லாம் கிடையாது. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆளுநரையும் தவிர்க்க முடியவில்லை, அண்ணாமலையும் தவிர்க்க முடியவில்லை ஸ்டாலினால. ஸ்டாலினே நேரடியாக போன் போட்டு பேசியதாக தான் தகவல், கரெக்டுங்களா? அண்ணாமலையும் அதை உறுதி செஞ்சார். நேரடியாக முதல்வர் என்கிட்ட பேசினாரு, என்னை கூப்பிட்டுருக்காரு, அதனால நான் வந்து போய் கலந்துக்கிறேன்ட்டு. எதற்காக போய் கலந்துக்க போறாரு? என்ன நிகழ்வது? கலைஞருடைய நாணயம் வெளியீட்டு விழா. நாணயமே இல்லாதவர்களுக்கு நாணயம் வெளியிடுறாங்க, கரெக்டுங்களா? இல்லை, நான் சொல்றது நாணயமே இல்லைன்றது வந்து காசு சொன்னேன். ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்காக எவ்வளோ அரசியல் பாடுபட்டிருக்கார். பாவம், அவருக்கு சொந்தமாக ஒரு கார் கூட இல்லை தெரியுமா? அவ்வளோ ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்களா? அதனால் அந்த நாணயத்தை சொன்னேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அண்ணாமலைக்கு முதல்வர் நேரடியாக போட்டு அழைப்பு விடுப்பதும், இன்றைக்கி ஆளுநர் மாளிகையிடம் அண்ணாமலை கையை பிடிச்சிக்கிட்டு ஏவாவில் அவ்வளோ நேரம் கெஞ்சி பேசுகிற மாதிரி பேசுகிறதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் போய் அங்கே வந்து இருக்கக்கூடிய பிஜேபியினர்களோட ஒட்டி உறவாடுவதும், அப்போ ஒட்டுமொத்தமாக திமுக நேரடியாகவே சரணடைஞ்சிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியுதா? இது வந்து நேற்று ஆளுநர் மாளிகைக்கு போன பிறகு மிகப்பெரிய கண்டனமும் மிகப்பெரிய எதிர்ப்பு குரல்கள் வந்து தொடர்ச்சியாக எல்லா ஊடகங்களையும் வந்து கொண்டே இருந்தது. அதுவும் ட்விட்டர் ஃபேஸ்புக்லலாம் எல்லா நபர்களும் மிகப்பெரிய அதிருப்தியில் இருந்தாங்க. அதை பார்த்த பிறகு இன்றைக்கு ஈயம் பூசின மாதிரி பூசாத மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பட்ஜெட் எப்போ வந்துச்சு, எப்போ வெளியிட்டாங்க, எப்போ சொன்னாங்க, அதுக்கெல்லாம் பேசி முடிச்சு அது ஆறி போய் அதுக்கப்புறம் 1000 நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் கேவலமான நிகழ்ச்சி எவ்வளவோ நடந்துடுச்சு. இந்த ஆட்சி முறையில் இங்கே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டு இருக்கிறதுன்ற பொழுது இன்னைக்கு ஈயம் பூசின மாதிரி பூசாத மாதிரி இருக்கணுன்றதுக்காக நாங்கள் மத்திய அரசை எதிர்க்கிறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம், பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் ஒதுக்கலை. இதெல்லாம் எவ்வளோ அப்போ நம்மளை வந்து எவ்வளோ முட்டால் நினச்சிக்கிட்டு இவங்க பாருங்களேன் மத்திய அரசு வந்து எதிர்த்துட்டாங்களாமா அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோன்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்கனாக்கா நம்மளெல்லாம் அவ்வளோ முட்டால் மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? எனக்கு புரியவே இல்லை. இவர்களால் ஒருபோதும் பிஜேபி எதிர்த்து இங்கே அரசியல் செய்ய முடியாது. ஏன்னாக்கா இவர்களுடைய ஒட்டுமொத்த குடுமியும் வந்து எங்கே இருக்குது? மேலே இருக்குது. ஜாஃபர் சாதிக்கில் ஆரம்பித்து செந்தில் பாலாஜி ஆரம்பித்து கனிமொழி வழக்கு இருக்குது, ஆர் ராசா வழக்கு இருக்குது, கேகேஎஸ்ஆர் இருக்குது, பொன்முடி வழக்கு இருக்குது, ஒட்டுமொத்தம் அந்த நபர்களுடைய வழக்கெல்லாம் இருக்கணும் பொழுது அதை தாண்டி கலைஞருக்கு நாணயம் வெளியிடுறாங்க. அதை வந்து மிகப்பெரிய அப்படியே புகழாரமாக, அதாவது என்ன சொல்கிறாரு, கலைஞருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய வகையில் மேலும் ஒரு வைரம் பதிப்பது போல் இந்த காயின் வெளியிடுறதாக இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு சாதாரண நிகழ்வு. காலங்காலமாக இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் மறைவுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு மரியாதை நிமித்தமாக செய்யணும்னு சொல்லி இது எப்போதும் நடக்கக்கூடிய ஒரு சமுதாயப்படி நமக்கு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டால் இது மத்திய அரசு ஈஸியாக செஞ்சுட்டு போவாங்க. இது என்னமோ கலைஞருக்கு வரலாற்றில் யாரும் செய்யாத மாதிரி முதல் முறையாக கலைஞருக்காகவே இப்படி ஒரு புதிய விஷயம் உருவாக்குன மாதிரி இன்றைக்கி வந்து முட்டுக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? முட்டு அதுதான் ரொம்ப கண்டனத்துக்குரியதாக இருக்குது. ஏன்னா
இது எம்ஜிஆர் அவர்களுக்கு 1991 நினைக்கிறேன். அப்போவே வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு இதே போல் 100 ரூபாய்க்கு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து என்டிஆர் அவருக்கும் வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னும் பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது அரசாங்க ரீதியாக மத்திய அரசு செய்யக்கூடிய ஒரு சின்ன மரியாதை, அவ்வளவுதான். இதை வந்து இவர்கள் வந்து அப்படியே அவருக்கு ஒரு வைர கிரீடம் பதித்து விட்டார்கள். எப்படி நீங்க கலைஞரனுடைய நூற்றாண்டு நிறைவு விழாவா இந்த நாணயம் வெளியீடு அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, கலைஞரை வந்து நம்ம வந்து அரசியல் அவர் தவிர்த்துட்டு போக முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். அதுக்காக அவருக்கு வெளியிடுவதை யாரும் நம்ம விமர்சிக்கல. நாளைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இது போன்ற ஒரு நிகழ்வு நடத்தணும்னாக்கா எதுக்காக நடத்த முடியும்னு சொல்லணும்ல. என்ன அந்த மாதிரியான சாதனையை ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார் இது வரைக்கும் தெரியணும்ல. நீங்க உங்களுடைய ஆட்சியில இது வரைக்கும் எந்த ஆட்சியும் நடக்காத மோசமான எல்லா நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா விவசாயம் மீது குண்ட சட்டம் போட்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எந்த ஆட்சியிலும் நடக்கல. உங்கள் ஆட்சியில் மட்டும்தான் 12 மணி நேரம் வேலையை அமல்படுத்துவதற்கு முயற்சி செஞ்சீங்க. எங்களை கொண்டு போய் அடமானம் வைப்பது எங்களுடைய அனுமதி இன்றி நீங்கள் செய்யறதுக்கான செஞ்சீங்களா? இதை தாண்டி அதாவது வெள்ளம் வரும் அப்படின்றதெல்லாம் தாண்டி 4 மாவட்டங்கள் தண்ணியில் மூழ்கி மிதக்க வச்சிருக்கலாம் ஒரு பக்கம். இதை தாண்டி உச்சபட்ச சாதனையாக அவர்கள் செய்தது என்ன? ரேஷன் கடையிலே சரக்கு வைப்பதற்கு ஏற்பாடு பண்ணுறதா அப்போ ஒரு பேசுச்சுல. ரேஷன் கடையில் சரக்கு விற்பாங்களாம், ஜொமேட்டோ ஸ்விக்கியில் சரக்கு அனுப்புவாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரன் ஒரு ஆள் அறிமுகப்படுத்தினாங்க, அப்புறம் வீட் பீட் ஒன்று அறிமுகப்படுத்த போகிறாங்க, அப்புறம் இப்போ டெட்ராபே கொண்டு வர போகிறாங்கன்னும் பொழுது முழுக்க நீங்கள் என்ன மாதிரியான அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? கேட்டாக்கா இவங்க வெக்கமே இல்லாமல் இது வந்து காமராஜர் ஆட்சின்னுவாங்க. கரெக்டுங்களா? காங்கிரஸுடைய தலைவர்கள், மூத்த தலைவர்கள் கூட அது வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தினாங்க. அப்போ காமராஜருடைய ஆட்சி தான் ஸ்டாலின் ஆட்சினாக்கா பாட புத்தகத்தில் விலையை இந்த அளவுக்கு வந்து காமராஜர் உயர்த்தினாரா? படிக்கிறதுக்கு நீங்கள் வாங்கப்பா உங்களுக்கு எல்லாமே இலவசமாக கொடுக்குறேன்னு சொன்னார். புத்தகமாக இருக்கட்டும், யூனிஃபார்மாக இருக்கட்டும், செருப்பாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், வந்து படிங்கன்னு சொன்னார். அது காமராஜர் ஆட்சி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 41 கோடியிலேருந்து 50 கோடியை கொண்டு போய் ரோட்டில் போடுறீங்க கார் ரேஸ் நடத்துறதுக்கு. உங்கள் மகன் ஆசைப்பட்டதுக்காக ஒத்த கார் ரேஸ் நடத்துறதுக்காக அந்த வேலையை பார்க்குறீங்க. அதுவும் கூட யார் அந்த ஐடியா கொடுத்தான்னு தெரியல. அறிவுக்கு முரணான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாதாரண ரோடுகளில் ஃபார்முலா கார் ரேஸ் நடத்துறது. இதுக்குன்னு தனி ட்ராக் இருக்குது, அதில் தான் பண்ண முடியும்ன்றத தாண்டி அப்போ 40லேருந்து 50 கோடியை கொண்டு போய் ரோட்டில் போட்டு உங்கள் மகன் ஆசைப்பட்ட அந்த ஒரு 2 நாள் கூத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னாக்கா அந்த காசை பாடப்புத்தகத்தில் போட்டுக்கலாம்ல. சார், திமுக கொஞ்சம் கொஞ்சமா பாஜகவை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது. அதற்கு காரணம் என்னன்னா, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் சமீபத்துல பேசின ஒரு பேச்சுகள் தான் இந்த கேள்வியை வந்து கேட்க வைக்குது. நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது அண்ணன் திருமாவளவன் சொன்ன வார்த்தை வந்து இன்றைக்கு நேற்று இல்லை, ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, அவர்களுடைய இயலாமை அல்லது இந்த திமுக அவர்கள் மீது கட்டவிழ்த்து விடக்கூடிய அந்த அடக்குமுறையை வந்து அவர் பதிவு பண்ணிகிட்டே வராங்க. வன்னி அரசு ஆரம்பத்தில் சொல்லிட்டு அப்புறம் பெரிய நெருக்கடிக்கு பிறகு நான் அந்த மாதிரி சொல்லலன்னு மாற்றி பேசினார். அதாவது நீங்களாம் பொது தொகுதி கேட்கலாமா அப்படின்னு யார் சொன்னால், கலைஞர் கருணாநிதி சொன்னான்னு சொல்லி நியூஸ் 7 சேனலில் பேசினார். அதுக்கப்புறம் இல்லை அப்படின்ற மாதிரி நெருக்கடினால மாற்றினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் விடுதலை சிறுத்தைக்கு 2 சீட்டு தான். இப்போ விசிகான்ற கட்சி விழுப்புரம் சிதம்பரம் கட்சின்ற அளவுக்கு பேர் வாங்குற அளவுக்கு அவங்க மாற்றி வச்சிருக்காங்கன்றது அது நமக்கு தெரியும். இதை தாண்டி அண்ணன் திரும்ப ஏற்கனவே பேசியிருக்கிறாரு, திமுக என்ற ஒரு கட்சியை வந்து கொடிய விஷப்பாம்புன்னு பேசியிருக்கிறாரு. இந்த கொடிய விஷப்பாம்புகளை நம்ம இங்கே உலாத்த விடுவது நமக்கு நல்லது கிடையாது. அப்போ கொடிய விஷப்பாம்பு என்ன செய்யும்? கடிச்சுனா எல்லாத்தையும் கொண்டு போட்டு போயிடும். அப்போ அதைத்தான் அவர் மென்ஷன் பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு தலித் என்ப ஒரு நபர் வந்து எந்த காலத்திலையும் முதல்வராக ஆவதற்கு இங்கே வந்து சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது யார் அதை சாத்தியப்படாத மாதிரி செய்யக்கூடியது யாருன்றதை அவர் மேற்கோள் காட்டும் போதே உங்களுக்கு புரியுது. அது நேரடியாக வந்து திமுகவே அவர் திராவிட கட்சிகளை தான் அவர் சொல்கிறாருன்னும் பொழுது இது ஒரு பக்கம். ஸோ அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்லக்கூடிய அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் இனி தனித்து களமாட வேண்டும், காங்கிரஸ் வந்து ஆட்சியில் வந்து எங்களுக்கு நீங்கள் பொறுப்பெல்லாத்தையும் கொடுக்கணும், ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், இந்த மாதிரி நிலைமை வரணும், காங்கிரஸ் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு நிர்பந்தம் வரணும், அந்த நிலைமையை நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி பேசும்பொழுது இது ஒரு பக்கம். அப்போது இதற்கு முன்பாகவே உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பொழுது என்ன சொன்னார்? நம்ம இனிமேட்டு 2026 தனித்து நிற்பதற்கு தயாராக இருங்கள், தனித்து நிற்க தயாராக இருங்கள் அந்த வார்த்தையை வெளிப்படையாக அவர் சொன்னது நம்ம எல்லா ஊடகத்திலையும் பார்த்தோம். அப்போது காங்கிரஸ் இவருடைய போக்கு சரியில்லைன்றதை புரிந்து கொண்டு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கு தயாராகி வருகிறார்கள். விசிக விலகுவதற்கு தயாராகி வருகிறது பொழுது மார்க்சிஸ்டோ அல்லது நிச்சயமாக வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றங்களும் அவங்களோட இருக்காது. ஏன்னா மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்கிறது எனக்கு அந்த தலைமையில் இருக்கிற நபர்களே பலமுறை நேரடியாக நான் பேசும்போது சொன்ன விஷயம். வரும் தேர்தலில் அப்போது இவர்கள் இந்த பக்கம் இவர்களிருந்து விலகி வர்றது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இங்கே இவங்க எந்த பக்கம் போகிறாங்க? ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் பிஜேபியை நோக்கி நகர்வது இவர்களுக்கும் புரிகிறது. அப்படின்னும் பொழுது இந்த அரசியல் நகர்வு இதுக்கு இடையில வந்து விஜய் வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு புது வரவுன்னும் பொழுது எப்பயுமே வந்து இந்த திமுக அதிமுக திராவிட கட்சிகள் ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. புதிதாக ஒரு நபர் வருவதை நம்ம வந்து எப்பயுமே வந்து அலோவ் பண்ணுறது நமக்கு பெரிய பின்னடைவாகும்ட்டு. ஆனால்
அது ஒரு நடிகராக வரும்பொழுது அது அதிமுக பெரிய அளவில் எதிர்ப்பது கிடையாது. ஏன்னாக்கா எம்ஜிஆர் அவர்கள் நடிகராக இருந்து வந்தார், ஜெயலலிதா நடிகராக இருந்து வந்தார், விஜயகாந்த் அதே மாதிரி வந்தார். இன்னும் சொல்ல போனாக்கா கலைஞரை தூக்கி வெளியில் போட்டு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரை போய் உட்காந்து வரலாற்றில் அப்படி ஒரு சாதனை இது வரைக்கும் யாருமே செய்யலை. எதிர்க்கட்சியோடைய தலைவர் பதவியை இது வரைக்கும் கலைஞர் வந்து யாரும் பிடுங்கினதே கிடையாது. இவர்கள் ஆளுங்கட்சி, இவர்கள் எதிர்க்கட்சி, இப்படி மாறி மாறி வருவாங்க. அதை வந்து செஞ்சது விஜயகாந்த். அப்படி வரும்பொழுது விஜயகாந்தை போல ஒரு அரசியல் புரிதலும் ஒரு தைரியமும், அதை தாண்டி ரஜினிக்கு இருக்கக்கூடிய மாசு, அதை தாண்டி எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய அந்த வசீகரம் ஐக்கான் அவ்வளோ பேர் ரசிகர்களோட விஜய் வராருன்னும் பொழுது அவரை வரவிடக்கூடாது, அதை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கணுன்றதுனால கிட்டத்தட்ட ஒரு மாநாடுக்கே 4 இடத்த தேர்வு செஞ்ச பிறகு மாற்றி காலைல இடத்த தேர்வு செஞ்சு ஓகே பண்ணுறாங்க, சாயங்காலம் வந்து இடத்த கொடுக்க மாட்டான், கேட்டால் ஸ்கூல் கட்ட போகிறோன்றானுங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறை கட்டவிழ்த்து விட்டுப்பட்டு கொண்டே இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இவர்கள் திமுக ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க. அவன் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ நாளைக்கு ஒரு விஜய் ஒரு ஐக்கானாக வந்துட்டு நாளைக்கு அவர் ஒரு பக்கம், நாளைக்கு அதிமுக, விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ் இவர்கள்லாம் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டணி அமைக்கும் பொழுது கூடவே அண்ணன் சீமானும் வந்து சொல்லிட்டு இருக்கார், மேபி காங்கிரஸ் வரதுனால அவர் வராரா வரலன்றது அப்புறம் போகும். அப்போ ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு இங்கே வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம யாராவது பிடிச்சி தொத்திக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது தான் திமுக. அதோட திமுக வந்து தனிச்சு நின்றுலாம் எங்கேயுமே போட்டி போட மாட்டாங்க, தனிச்சு நின்று சண்டையும் செய்ய மாட்டாங்க. தெரியுமா? ஒரு இடத்துல பிரச்சனைனாக்கா இவங்களை ஏவி விடுவானுங்க, கூட்டணி கட்சிகளை ஏவி விடுவது. ஆளுநர் மாளிகையை முற்றுகிட்டோமா தமுக போ, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணியாச்சா, அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பொதுக்கூட்டம் போட்டு கண்டனம் தெரிவி. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா காங்கிரஸ் கிளப்பி விட வேண்டியது. புரியுதுங்களா? இப்போ அண்ணாமலை கூட மோதணுமா, இவங்க மோத மாட்டாங்க, காங்கிரஸை வந்து தூண்டி விட்டு காங்கிரஸை பேச வைப்பது. அப்போ திமுக எப்பயுமே வந்து பின்னாடி வந்து சேஃப்கார்டு நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் பலி கொடுத்து விட்டு இவங்க வந்து நேக்க ஒரு காய் நகர்த்தி கொண்டு போய் மகன் மருமகன் அவருக்கான ஆட்சியை செய்வதற்காக ரொம்ப அழகாக ஒரு காய் நகர்த்துவாங்க. அதான் இப்போ நகர்த்திட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் திமுகவினுடைய கூட்டணி அந்த மாதிரியான விஷயங்கள் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இப்பவே அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாமா? இல்லை, அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி வேணாலும் அமையலாம். ஆனால் திமுகவை நம்பி போகக்கூடிய நபர்களுக்கு அதல பாதாளம்ன்றது ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ திமுக வந்து இனி தமிழ்நாட்டில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாதுன்றது அவங்களுக்கும் தெரியும். அப்போ நம்ம சஸ்டெயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 5 வருஷம் மோடி இருக்கிறாரு, அவர் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டாக்கா அட்லீஸ்ட் பெரிய அளவில் ஃபண்டாவது கொடுப்பார். தேர்தலுக்கு ஜெயிக்கிறோம் தோக்குறோம், இவங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? கடைசி வரைக்கும் காசு தேவை. எது நடந்தாலும் என்ன பண்ணாலும் கடைசியாக ஒரு நிதி வந்துச்சுன்னா போதும். புரியுதுங்களா? அதுக்காக தான் அவங்க பேரே பாருங்களேன், இன்ப நிதி, உதயநிதி, தயாநிதி. கவனிச்சிங்களா? நிதி தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தம்பி.